ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, போன வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு DIY ப்ரொஜெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மேக் பண்ணியிருந்தோம் 100 rupeesல. ஸோ அதுக்கான சப்போர்ட் வந்து நல்லா கொடுத்துருந்தீங்க. நெக்ஸ்ட் வீடியோ எப்போ அப்லோட் பண்ணிடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. 4 rupeesல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணி ஹாலோகிராம் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டாக வந்து என்ன உங்களுக்கு தேவை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட இருக்க வேஸ்ட்டான புக்கு இல்லைனா பழைய அட்டைப்பெட்டி இந்த மாதிரி ஏதாச்சும் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு கோடு போட்டுக்கங்க. அது வந்து 8 சென்டிமீட்டருக்கு வந்து கீழே மார்க் பண்ணிக்கங்க. அந்த 8 சென்டிமீட்டர்லேருந்து சென்டர் பார்ட் வந்து உங்களுக்கு 4 வரும். அந்த 4ல் ஒரு மார்க் பண்ணிக்கங்க. அதை வந்து ஒரு லைன் பண்ணிக்கங்க. அந்த 3 டாட்டையும் வந்து ஒரு லைன் கொண்டு வந்துருங்க. சென்டர் பார்ட்லேருந்து டாப் வந்து ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கங்க. அந்த 5 சென்டிமீட்டர்லேருந்து ஒரு லைன் பண்ணிக்கங்க. டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு 1 சென்டிமீட்டர், ரைட் சைடு 1 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கங்க. அதை வந்து ஒரு லைன் பண்ணிக்கங்க. இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் பண்ணுறேன் பாருங்க. அந்த வீடியோவில் பண்ணுற மாதிரியே சேம் நீங்களும் இதே மாதிரி பண்ணிக்கங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா கோடு வந்து எல்லாம் ஜாயின் பண்ணிக்கங்க. இது ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மார்க்கிங்கை மட்டும் அதை தனியாக கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு நான் இந்த ஒரு டைம் உங்களுக்கு டிஸ்பிளேல காமிக்கிறேன். நீங்கள் ஒன் டைம் அதை வந்து பார்த்துக்குங்க. இதில் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்ட் சீட் உங்களுக்கு வேணும். இந்த டிரான்ஸ்பரன்ட் சீட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்க புக் ஷாப்பில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும். 4 rupees தான் அந்த சீட் ஒரு 1 சீட்டு. இந்த சீட் வந்து நீங்கள் ஒன்று வாங்கிக்கிங்க, பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. அது வந்து ஒரு 4 rupees தான் உங்களுக்கு வரும். ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த டிரான்ஸ்பரன்ட் சீட் மேலே அந்த கட் பண்ண அட்டையை வச்சு ஒரு வாட்டி மார்க் பண்ணிங்க. மார்க் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோடுக்கு பக்கத்துலேயே இந்த அட்டையை எடுத்து வைக்கணும். இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 4 பாக்ஸ் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு தான் இந்த அட்டை வந்து யூஸ் ஆச்சு. இந்த அட்டை இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேம் இதே சைஸில் வந்து டேரெக்டாக இந்த சீட் டிரான்ஸ்பரன்ட் சீட்டில் வந்து ஒரு ஸ்கேல் வச்சு நீங்கள் மார்க் பண்ணுறது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம். அதுக்கு தான் இந்த அட்டையை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணோம். இதில் 4 பாக்ஸ் வந்துருச்சு. இந்த 4 பாக்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கத்திரிக்கோல் யூஸ் பண்ணி கட் பண்ண போகிறோம். இது கட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு பார்ட்டை வந்து அந்த கோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோட்டுக்கு நேராக வந்து ஃபஸ்ட்டு மடிச்சிருங்க. கோட்டுக்கு நேராக வச்சு கரெக்டாக வச்சு பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக நீங்கள் மடிச்சிட்டிங்கனாவே அது ஒன் டைம் நீங்கள் மடிச்சிங்கனாவே அந்த சீட்டை வந்து மடங்கிக்கும். சேம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்க கோட்டுக்கு எல்லாமே அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மடிச்சிருங்க. கரெக்டாக மடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இது ஃபைனலாக நீங்கள் மடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் டைப்பில் வந்துடும். இதை வந்து உங்ககிட்ட இருக்க ஸ்லோ டேப் வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து கவர் பண்ணி மேலேருந்து கீழே வச்சு நீங்கள் ஒட்டிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஸ்கொயர் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஹாலோகிராம். இது வந்து எப்படி நம்ம மொபைலில் ஷோ ஆகுது அப்படிங்கிறத வந்து நீங்களே பாருங்கள். உங்களுடைய மொபைலில் யூடியூப் ஓப்பன் பண்ணிங்க. யூடியூப்ல போயிட்டு ஹாலோகிராம் வீடியோஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் கொடுக்கும். உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருக்கோ அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி விட்ருங்க. ப்ளே பண்ணி விட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண அந்த ஹாலோகிராம் எடுத்து உங்களுடைய மொபைலில் அந்த சென்டர் பார்ட்டில் வச்சிருங்க. சென்டர் பார்ட்டில் வச்சுட்டு டார்க்கான இடத்துல வச்சாதான் வந்து தெரியும். ஸோ நான் வந்து உங்களுக்கு டார்க்கான இடத்துலையும் வச்சு காமிக்கிறேன், வெளிச்சத்துலையும் வந்து வச்சு காமிக்கிறேன். உங்களுக்கு எப்படி இதில் ஷோ ஆகுது அப்படின்னு வந்து பாருங்க. ரொம்பவே வந்து இது ஒரு சின்ன விஷயம் தான், நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்க, இது உங்களுக்கு ஷோ ஆகுது. அந்த ஸ்கொயர் டைப்பில் இருக்க அந்த டிரான்ஸ்பரன்ட் சீட்டில் வந்து இது வந்து டாப் பகுதியிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. சைடுல இருந்து பார்த்தா மட்டும்தான் அது வந்து தனியா உங்களுக்கு தெரியும் ஹாலோகிராம். இந்த ஹாலோகிராம் விசிபிள் ஆகுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க சைடுல இருந்து பார்க்கும்போது நான் உங்களுக்கு சாம்பிள் காமிக்கிறேன், நீங்களே பாருங்க. ஸோ நீங்க பண்ணாலும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். சேம் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த DIY சீரிஸ் வந்து நம்ம வீக்லி ஒன்று வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய ஆதரவு வந்து கமெண்ட்ஸ், லைக்ஸ், ஷேர்ஸில் வந்து நீங்கள் தெரிவிக்கலாம். நீங்கள் பண்ணுற லைக்ஸ், கமெண்ட்ஸ் தான் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.